எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹனோயில் இருக்கிற ஓல்டு குவார்ட்டருங்கிற சிட்டி சென்டரை பற்றி. இங்கே வந்து ஒரு லேக் இருக்குங்க. இது தாங்க பிரதானமான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த கோயில் இதுக்கு போகிறதுக்கு வந்து இங்கே என்ட்ரன்ஸு 50,000 டாங்கு. சுற்றி வந்து கார்டன் மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. தண்ணியை சுற்றி ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் என்னென்ன ஷாப்பிங் பண்ணலாம் எல்லாமே சொல்கிறேன் வாங்க. கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். வண்டியும் இங்கே அதிகம் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். வாங்க பார்க்கலாம் இன்றைக்கான வீடியோவில். இந்தியன்ஸ் அதிகமாக வரக்கூடிய ஹனோய். ஆனால் வந்து தமிழர்கள் அந்தளவுக்கு அதிகம் இல்லைங்க. இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இங்கே நான் ஒரு 10 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். இங்கே வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஜெர்கின் சொல்லுவோங்களே, அதெல்லாம் இங்கே வந்து செமையாக இருக்கும். ப்ளஸ் நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதத்தில் வந்து செம குளிராக இருக்கும். அந்த டயத்தில் வந்தீங்கன்னாக்கா இங்கே வெதரை வேறு லெவலுக்கு என்ஜாய் பண்ணலாம். இங்கேருந்து சப்பான ஒரு ஹில்ஸ் இருக்குது, ரொம்ப உயரமான மலை. அங்கே நீங்கள் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹாலாங் பேன்னு ஒரு பீச் இருக்குது. அதில் வந்து ஷிப்லேயே தங்குறது, ஒரு நாள் தங்கி வரா மாதிரிலாம் டூர் இருக்குது. ஒரு நாள் 2 நாள்னு இந்த கோயிலுக்கு வந்து சும்மா விசிட் பண்ணுறதுக்காக. இது வந்து ஒரு சின்ன இந்த இது நிறையா ஹனோயில் ஹனோயின்னு நீங்கள் அடிச்சிங்கனாக்கா, ஓல்டு குவார்ட்டர்னு அடிச்சிங்கனாக்கா, இந்த கோயிலும் இதுவும் தான் வந்து ஒரு மார்க் மாதிரி. ஃபஸ்ட்டு இது தான் வரும் உங்களுக்கு சிட்டி சென்டரில். அதுக்கப்புறம் தான் இந்த ஹொச்சிமின் பில்டிங்கு ப்ளஸ் இந்த சர்ச்சு இதெல்லாம் வரும். இங்கே உங்களுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இவங்க சொல்கிற விலையிலேருந்து நீங்கள் 40% பார்கெயின் பண்ணிங்கனாக்கா ஒரு 30% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். குவாலிட்டி நல்லாயிருக்கும். பேகு இங்கே நீங்கள் என்னென்ன வாங்கலான்னாக்கா, பேகு, அப்புறம் வந்து இந்த ஜெர்கின் ஐட்டம், டிஷர்ட்லாம் இங்கே நீங்கள் வாங்கலாங்க. நம்ம ஊருக்கு வர டிஷர்ட் எல்லாமே மேட் இன் வியட்நாம் தான். டிஷர்ட், ஷர்ட்டு இதெல்லாம் நீங்கள் நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். சந்து எல்லாம் சின்ன சின்ன சந்துவாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இங்கே காஃபி ஷாப்லாம், காஃபி வந்து அந்த எக் காஃபி வியட்நாமில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நமக்கு அது செட் ஆகாதுங்க. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த எக் காஃபி பயங்கர ஃபேமஸ்ஸு. இங்கே வேறு என்ன வாங்கலாம்? ஷாப்பிங்கை விட்டு இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப பட்ஜெட்டில் சுற்றி பார்க்கணுன்னாக்கா, இங்கே சிட்டிக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிக் காரும் இருக்கும். இங்கே வந்து எய்த்த மாதிரி கவுண்டர் இருக்கும். அது வந்து இங்கே லோக்கல், ரொம்ப லோக்கலில் குறுகிய இடத்துல உங்களுக்கு சுற்றி காட்டுவாங்க. அதே மாதிரி அந்தான வந்து ஹனோய் பஸ் டூர்னு ஒன்று இருக்கும். ஓப்பன் பஸ்ஸில் மேலே டாப் ஃப்ளோரில் நீங்கள் உட்காந்து ஓப்பனாக சூப்பராக அந்த சர்ச்சு எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஹொச்சிமின் பில்டிங்கு, இந்த ஓல்டு குவார்ட்டர் இடம், என்ன இடம் இருக்குதோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காமிப்பாங்க. இங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்னொன்று வந்து ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். நைட்டில் வந்து இந்த தாகியன் பியர் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸுங்க. ஏஷியாலே ரொம்ப சீப்பாக பியர் இங்கே தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இன்றைக்கி அங்கே போய் பார்க்கலாம். நம்ம பிஸி ஒர்க்லேயும் உங்களுக்காக வீடியோ கொடுக்கணுன்ட்டு நான் முயற்சி பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். இங்கே வந்து வீக்கெண்டில் வந்து சாட்டர்டே சண்டேல இந்த அளவு கார் எதுவுமே இங்கே அலோடு கிடையாதுங்க. குழந்தைங்க வந்து விளாட்றதுக்காக சின்ன சின்ன காரு அந்த இதெல்லாம் குழந்தைங்களுக்காக இந்த ரோடு வந்து மூடிடுவாங்க. மற்ற நாளில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சாட்டர்டே சண்டேல பகல் டயத்தில் இங்கே இந்த காருமே நான் பார்த்தது கிடையாது. இங்கே நிறையா காஃபி கிளப்பு நிறையா இருக்குங்க. இன்னொன்று வந்து நீங்கள் காஃபி கிளப்லேயே உட்காந்து ஸ்மோக் பண்ணலாம். ஸ்மோக் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். நல்லா வியூ பார்த்து நீங்கள் உட்காந்து காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இந்த எல்லாம் லிஃப்ட்டில் நீங்கள் மேலே ஏறி எந்த ஃப்ளோர் என்ன இதுன்னு பார்த்துக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் இருக்குது. இன்னொன்று சவுத் இந்தியன் ஃபுட்டு பற்றி நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். அதுவும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அன்னம் ரெஸ்டாரண்ட்டுன்ட்டு அதை பற்றி நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த லேக்கு வந்து சுற்றி வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது, மழை தூருது. அதுக்குள்ளே நம்ம ஹோட்டலுக்கு போயிடலாம். இந்தியன் ஃபுட்டை விட நீங்கள் வந்து வியட்நாமீஸ் ஃபுட்டில் வந்து வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெஜ் ஸ்ப்ரிங் ரோல், ஃப்ரைட் ரைஸு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் வியட்நாமீஸ் ஃபுட்டில். அந்த தாகியன் ஸ்ட்ரீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நிறைய இது இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்.
இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஒர்க் முடித்து இன்றைக்கி டனாங்லேருந்து இங்கே வந்து கொஞ்சம் இன்னும் ரெஸ்ட்டு எடுக்கலைங்க. காலையிலே கிளம்பி வந்து இன்னும் ரெஸ்ட்டே எடுக்கலை. நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, எவ்வளோ சீக்கிரம் வெயிட் பண்ணி அந்த டாகின் ஸ்ட்ரீட்டை எடுக்கிறேனோ அதை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். பகல்லையும் அந்த இடத்துக்கு காமிக்கிறேன். அதுக்கு வந்து ஓல்டு பியர் ஸ்ட்ரீட்னு பேர், இன்னொரு பேர். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அம்சமாக இருக்கும். இந்த நியூலி கோயிங் டு மேரின்னு சொல்கிற கப்புள்ஸ் எல்லாமே வந்து அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய தடவை பார்த்துருக்கேன் நான். ஏன்னா ஹோட்டல் அங்கங்கே நான் போடக்குள்ளே அந்த ஏரியாலாம் ஒரு சில நேரத்தில் சீப்பாக கிடைக்கும். அப்போ எடுத்துருவேன். அகோடாவில் நீங்கள் அகோடாலேயே புக் பண்ணிக்கலாம். இந்த ஓல்டு குவார்ட்டரை சுற்றி டாகின் ஸ்ட்ரீட்டை சுற்றி கூட நீங்கள் வந்து ஹோட்டல் எடுத்துக்கலாம், இல்லை ஹாஸ்டல் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது பண்ணுங்கள். இங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கான நிறைய கடைகள் இருக்கும். இந்த மாதிரி ரிக்ஷாவும் உண்டுங்க. கமன் அண்ட் கமன். இந்த ரிக்ஷாலாம் வந்து உங்களுக்கு வந்து உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. இது இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஹனோயில் 2 பேர் உட்காரலாம். எங்கே பார்த்தாலும் கஃபே இங்கே அதிகங்க, ரொம்பவே அதிகம் இங்கே கஃபே. டேக்ஸிலாம் வந்து இங்கே ஹார்னு நம்ம ஊர் மாதிரி தான் ஹார்ன் அடித்த சீரு. தாய்லாந்தெல்லாம் ஹார்ன் அடித்தாக்கா முறைப்பாங்க. இங்கே ஹார்ன் அடிக்கலாம் வண்டி ஓட்ட முடியாது. டிராஃபிக் வந்து இங்கே வந்து பைக்கும் இதுவும் அதிகங்க. பைக் ப்ளஸ் காரு டிராஃபிக் இங்கே ஹனோயில் ரொம்ப கூட. கேபிட்டல் ஆஃப் த வியட்நாம், இதுதான் தலைநகரம். டிஷர்ட்டு, இந்த வியட்நாமிஸ் ட்ரெஸ்லாம் நீங்கள் வாங்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதேமாதிரி ஸ்கார்ஃபு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நானே வந்து அம்மாவுக்கு இங்கே தான் வாங்கிட்டு போவேன். இந்த குளிர் காலத்தில் போத்திக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் இங்கே நிறையா இருக்கும். இந்த தொப்பியும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த மாதிரி இங்கே வந்து எங்கெங்கே போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூர் இதெல்லாம் இங்கே இருக்கும். டாலரில் எழுதி போட்டிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சி பேசி இது பண்ணிக்கலாம். எத்தனை பேர் வரீங்களோ, குரூப்பாக வரீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நல்ல ஒரு இது நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். பேக்லாம் நல்லாயிருக்குங்க, குவாலிட்டி நல்லாயிருக்கும். அந்த நார்த் ஃபேஷன் சொல்லிட்டு இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த நார்த் ஒரிஜினல் கிடையாது, காப்பி, வியட்நாம்லேயே தயாரிக்கிறது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன். ப்ளஸ்ஸு எனக்கு வேறு என்ன, சப்பா, ஆலோங் பே, நிங்பின்னு ஒரு ஏரியாவுக்கு போகலாம். இந்த ஸ்கல் ஐலாண்ட்னு ஒரு மூவியில் இந்த கிங்காங் அந்த படம் எடுத்து இந்த நிங்பின் ஏரியா தான். இன்னும் நிறைய இடம் இருக்குங்க. பர்ஃப்யூம் பக்கோடா, இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஒன் டே ட்ரிப்லேயே அழகாக பார்த்துட்டு வந்துடலாம். நிங்பினில் தங்கணுன்னு ஒன்றும் எதுவும் இல்லை. காலையில் போயிட்டு நீங்கள் ஈவினிங் 7-8 o'clock வந்துடலாம். நான் அப்படி ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கேன். அதுக்கு $50 என்னமோ டிரான்ஸ்போர்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து. ஆனால் அங்கே வந்து காலில் துடுப்பு போடுவாங்க. அவங்களுக்கு வந்து $1,00,000 ஒரு ஆள் கொடுத்துடணும். ஒரு 2-3 பேராக வச்சு அழைச்சிட்டு போவாங்க. சப்பா இன்றைக்கி வரைக்கும் போனதில்லை, ஹாலாங் பே போனதில்லைங்க. ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன், இன்னும் போகலை. இங்கே மசாஜெலாம் நிறையா அதிகங்க, நம்ம போகிறது கிடையாது. சரி, ஈவினிங் நான் உங்களுக்கு அந்த தாகின் ஸ்ட்ரீட்டை பற்றி உங்களுக்கு கொடுக்குறேன். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன விஷயம் தெரியுதோ அது எல்லாமே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.